ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு நம்ம சப்தம் படத்துடைய ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். அறிவழகன் டைரக்ஷன்ல ஆதியோடைய நடிப்புல இன்னைக்கு மார்ச் 1ஆம் தேதி சனிக்கிழமை தேட்டர்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய ஒரு ஹாரர் த்ரில்லர் டிராமா தான் பார்த்தீங்கன்னா இந்த சப்தம். ஈரம் படத்துக்கு அப்புறமா டேரக்டர் அறிவழகனோட ஒரு ஹாரர் த்ரில்லர் படங்கிறப்ப எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமா வந்து இருந்துச்சு. அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிருக்காரா வந்து பார்த்தோம்னா 100% பார்த்தீங்கன்னா பண்ணிருக்கிறதா வந்து சொல்லணும். ஒரு வெல் ரிட்டன் எக்ஸ்ட்ரான் இன்வெஸ்டிகேட் ஹாரர் டிராமான்னு வந்து இந்த படத்தை வந்து சொல்லணும். இந்த சப்தம் படத்துடைய கதை வந்து என்னன்னு வந்து பார்த்தோம்னா, படத்துல ஆதி வந்து ஒரு பாராநாமல் இன்வெஸ்டிகேட்டரா வந்து இருக்காரு. அதாவது பேய்களை பத்தி வந்து ஆராய்ச்சி பண்ணாங்களா அந்த ஒர்க் வந்து பண்ணிட்டு வந்து இருக்காரு. இன்னொரு பக்கத்து வந்து ஒரு காலேஜ்ல வந்து தொடர்ந்து வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செத்து போயிட்டே வந்து இருக்காங்க. ஸோ இதனால ஏதாச்சும் அமானுஷம் இருக்கும்னு சொல்லிட்டு காலேஜ் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு பாராநாமல் இன்வெஸ்டிகேட்டர் கூட்டு அவர் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லலாம், அவர் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிக்கவும் சொல்லலாம், அது மூலமா நமக்கு ஏதாவது சொல்யூஷன் கிடைக்கும் சொல்லிட்டு அதுக்கு வந்து ஆதி வந்து அப்பாயின்மெண்ட் வந்து பண்றாங்க. அதுக்கப்புறம் ஆதி வந்து இந்த காலேஜுக்கு வந்து வராரு. காலேஜ் வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்றாரு. இந்த இன்வெஸ்டிகேஷன்ல இது கண்டுபிடிச்சாரா இல்ல, இதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சு, அதான் பார்த்தீங்கன்னா அந்த சப்தம் படத்துடைய ஸ்டோரி. எப்பயுமே தமிழ் சினிமா வந்து பார்த்தோம்னா ஏதாவது ஒரு வீட்டுக்கு குடி போவாங்க, இல்லை சம்திங் ஏதாவது வந்து இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா யாருக்காவது ஒரு ஆளுக்கு வந்து பேய் வந்து பிடிச்சிரும். அந்த பேய் வந்து ஓட்டுறதுக்காட்டி ஹீரோ வந்து பாடுபடுவாங்க, ஹீரோ சுற்றி இருக்கவங்க பாடுபடுவாங்க. ஸோ இப்படி தான் வந்து கதை வந்து எடுப்பாங்க நம்ம ஊரில் பேய் படம்னாலே. லாஸ்ட் வந்து இந்த பேயை வெட்டிவிட்டு ஒரு பாசிட்டிவா வந்து முடிப்பாங்க. வழக்கமாக தமிழ் சினிமாவில் பேய் படங்கள் எடுத்துட்டீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா கதையாக வந்திருக்கும். ஆனால் அதுல இருந்து இந்த சப்தம் படம் வந்து முற்றிலும் வந்து மாறுபட்டு இருக்கிறது சொல்லணும். இது வரைக்கும் நீங்கள் தமிழ் சினிமாவில் பார்த்தா எந்த படத்துடைய சாயல் வந்து இந்த படத்தில் வந்து இருக்காது. இதை டிஃப்ரெண்டாக வந்து அறிவுகளை வந்து ட்ரை பண்ணிக்க ஒரு ஹாலிவுட் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை வந்து எடுத்திருக்காரு. படத்தோட ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா நல்லா எங்கேஜ் பண்ணி வந்து கொண்டு போகுது. எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா லேக் வந்து இல்லை, ஸ்லோவாக வந்து இல்லை. ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா அன்பிரிடிக்டபிளாக வந்து இருக்குது. நம்ம வழக்கமான தமிழ் சினிமா பேய் படங்கள்லாம் பார்த்து ஸோ இந்த மாதிரி நடக்குமோ அந்த மாதிரி நடக்குமோ வந்து நினைச்சா அங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து வேறு மாதிரி தான் வந்து நடந்துச்சு. எதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி வந்து நடக்கல. இன்ட்ரோல் பிளாக் வந்து இந்த படத்துக்கு வந்து பெரிய ப்ளஸ்னு வந்து சொல்லணும். இன்ட்ரோல் பிளாக் காட்சி அமைப்பு ஹை மூமெண்ட்டாக வந்து இந்த படத்தில் வந்து இருக்கு. டெக்னிக்கலாக பார்த்தோம்னா இந்த படம் வந்து பிரில்லியண்டாக இருக்கிறது சொல்லணும். டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒர்க்கை வந்து அவ்வளோ சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. முக்கியமாக சொல்லணும்னா இந்த படத்தில் சவுண்ட் டிசைன் வந்து அவ்வளோ எக்ஸலண்டாக வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒர்க்னு வந்து சொல்லணும். தமிழ் சினிமாவில் ஒரு பெஸ்ட் சவுண்ட் டிசைன் மூவி வந்து எடுத்துக்கிட்டோம்னா அதில் சப்தம் படம் இருக்குங்கிறதுல மாற்று கருத்தே வந்து இல்லை. இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொன்றையும் பார்த்து அவ்வளோ செம்மையான ஒரு சவுண்ட் டிசைன் ஒர்க்கை வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கத்து இந்த சவுண்ட் டிசைன், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோம்னா தமன் அவர் வந்து பிரிச்சு எடுத்துக்காருன்னு வந்து சொல்லணும். ஒரு டெம்ப்ளேட் ஒன்று இருக்கும், கீபோர்ட பியானோவா நெருப்பு அடிச்சுட்டு ஒருத்தர் வந்து வாசிட்டு வந்து இருப்பாரு. அப்படி ஒரு மீம் டெம்ப்ளேட் வந்து இருக்கும். அதுக்கு முழுக்க தகுதியானவர் தமன் வந்து சொல்லலாம். அது இந்த படத்துல முக்கியமா பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து அவ்வளோ எக்ஸலண்டா வந்து பண்ணிருக்க ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒர்க் வந்து சொல்லணும். இந்த படத்துக்கு வேற யாராச்சும் மியூசிக் போட்டுருந்துக்கலாம்னு நமக்கு 1% கூட தோணாத அளவுக்கு வந்து அவரோட ஒர்க்கை வந்து அவர் வந்து பயங்கரமா வந்து கொடுத்துருக்காரு. படத்தில் டைட்டில் சாங் வந்து ஒரு சாங் வந்து வருது. அந்த டைட்டில் சாங்ல வந்து தெரிஞ்சு இந்த படம் வந்து நல்லா இருக்க போகுது. ஏன்னா சாங்கோட ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பக்கெட் வந்து சவுண்ட் டிசைன், இன்னொரு பக்கெட் வந்து தமிழோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரெண்டும் சேர்த்து தமிழ் தியேட்டரில் வந்து அப்படி பயமுறுத்த சொல்லணும். இந்த படத்தில் பேய் வரக்கூடிய காட்சிங்கிறது அவ்வளோவா இல்லை, கம்மியாக தான் வந்திருக்கும். ஆனால் பயமுறுத்தக்கூடிய பேக்ரவுண்ட் ஸ்கோர் சவுண்ட் டிசைனுங்கிறது எக்கச்சக்கமாக வந்திருக்கு. படம் ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணி வந்து வச்சிருக்காங்க. ஒரு பெஸ்ட் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து கொடுக்குது. கண்டிப்பாக டால்பி அட்மாஸ் தியேட்டரில் வந்து பாருங்க. ஒரு மொக்க தியேட்டர் ஒரு சவுண்ட் நல்லா இல்லாத தியேட்டரில் தயவுசெய்து இந்த படத்தை வந்து பார்த்துறாதீங்க. அப்புறம் சினிமாட்டோகிராஃபி எடுத்துட்டோம்னா சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், கலர் கிரேடிங்காக வந்துருக்கட்டும், விஷுவல்ஸாக இருக்கட்டும் டாப் நோட்ஸில் வந்து இருக்கணும்னு சொல்லணும். அவ்வளோ எக்ஸலண்டாக வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கான்னு தோணுச்சு. ஏன்னா படத்தில் வவ்வால்ஸ் வந்து நிறைய வந்து காமிக்கிறாங்க. அந்த வவ்வால்ஸோட சிஜி ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜாக தான் வந்துருச்சு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரியாலிட்டியாக வந்து இல்லை. அதை இன்னும் நல்லா வந்து காமிச்சிருந்துருக்கலாம். இது ஒன்று தான் நான் படத்தை வந்து மைனஸாக வந்து பார்க்குறேன். வேறு எந்த மைனஸும் வந்து இந்த படத்தில் வந்து இல்லை. படத்தோட மெயின் லீடாக வந்து பார்த்தீங்கன்னா ஆதி வந்து பண்ணியிருக்காரு. ஆதியோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கொடுத்துருக்காரு. லெக்ஸி மேனன் ஒரு ரோல் வந்து பண்ணியிருக்காரு. அவங்களோட ரோல் வந்து நல்லா இருந்துச்சு. ரெடன் கிங்ஸ்லி வந்து வராரு. அவரோட டைமிங் காமெடி வந்து நல்லா வந்து இருந்துச்சு. பெருசாக அந்த படத்தில் வந்து எமோஷன் சீன்ஸ் வந்து அதிகமாக வந்து இல்லை. ஹியூமன்ஸ் வந்து இருந்தது வந்து ஓரளவுக்கு வந்து ஒர்க் ஆயிருக்கு. ஒட்டுமொத்தமாக அந்த சப்தம் வந்து எப்படி இருக்கு வந்து கேட்டீங்கன்னா இது ஒரு தரமான படம்னு சொல்லணும். செகண்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தோம்னா ஒரு பக்கெட் தமிழோட எக்ஸ்ட்ராடினரி பேக்ரவுண்ட் ஸ்கோர், இன்னொரு பக்கெட் வந்து எக்ஸ்ட்ராடினரி சவுண்ட் டிசைனு, இன்னொரு பக்கம் வந்து எக்ஸலண்ட் சினிமாட்டோகிராஃபி வித் அந்த ஹாரர் எலிமெண்ட்ஸோட பார்க்கறதுக்கு படம் வந்து ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துச்சு. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் இந்த படம் வந்து தியேட்டரில் வந்து மிஸ் பண்ணாமல் வந்து பார்க்கணும். நீங்கள் தியேட்டரில் பார்த்தா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து என்ஜாய் பண்ண வந்து முடியும். முக்கியமாக வந்து உங்கள் காதுகள் வந்து பத்திரம். இந்த படத்துக்கு ரேட்டிங் வந்து 5க்கு 3.75. இது ஒரு மஸ்ட் வாட்ச் ஃபிலிம்.